தேமுதிகவின் கருத்துக்கு நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நான் ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா கட்சியுமே ஒரு குழப்பத்துல ஓடிட்டு இருக்குது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தமிழக மக்களுக்கு அதிமுக துரோகம் செய்துவிட்டதாக தெரிவித்த திமுக எம்பி கனிமொழிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார். நாங்க சமீபத்துலதான் சிறுபான்மை மக்களோடு நாங்கள் நிற்போம் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக பேசினார் மேடையிலே. ஆனால் இன்று அதே மேடையிலே யார் அந்த மசோதாவை நிறைவேற்றினார்களோ அவரோடையே அந்த மேடையிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதைவிட மோசமாக தன்னுடைய கட்சியின் தலைவர்களை, பேரறிஞர் அண்ணா, அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. யாருடைய தலைமையில கூட்டணி அமையுதோ அவங்க தான் அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள், பேசுவார்கள். இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது. தங்களுடைய தலைவர்களை எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையிலே அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார். இன்று அவரே அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதனால இதுக்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லித்தரும். தமிழ்நாட்டு மக்கள் சிறுபான்மையினர் மட்டும் இல்லை, சிறுபான்மையர் மிக தெளிவாக அவங்களை எந்த காலத்திலும் நம்பியது இல்லை. வரக்கூடிய தேர்தலில் இவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகம், இதுக்கு சரியான பாடத்தை மக்கள் அவர்களுக்கு கற்றுத்தருவார்கள். இவங்க தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் தங்களால் முடிந்த அளவு ஒரு ரத்ன கம்பளத்தை அவர்கள் விரித்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு அவங்க செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். தமிழ்நாடு தான் இன்னைக்கு அந்த ஒரு பாசிச அரசாங்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்திருக்கக்கூடியவர்களை இன்னைக்கு ரத்ன கம்பளம் விரித்து அந்த கதவுகளை திறந்துவிட ஒரு முயற்சியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தகுந்த பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் வரக்கூடிய தேர்தலிலே அவர்களுக்கு சொல்லித் தருவார். எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன அதிமுக இன்றைக்கு துரோகம் செய்திருக்கிறது, எடப்பாடி அந்த துரோகத்தை செய்து விட்டார் திருமதி கனிமொழி நேற்று பேசியிருந்தாங்க. அது நீங்க கனிமொழிகிட்ட போய் கேளுங்க, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படிங்கறத நீங்க கனிமொழி கிட்ட கேட்கணும், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு அரசியல் நகர்வும் ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு நடந்துகிட்டு இருக்குங்க. அதனால ஒவ்வொருத்தர் கருத்து ஒன்னொன்னு இருக்கும். அந்த கருத்துக்களுக்கெல்லாம் எங்கள் கருத்தை நீங்க கேட்பது அது சரியில்லை. எங்கள் கருத்து, தேமுதிகவின் கருத்துக்கு நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். நான் ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவா சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா கட்சியுமே ஒரு குழப்பத்துல ஓடிட்டு இருக்குது. பாமக அப்பா பையனுக்கு சண்டை, இன்னைக்கு திமுக அமைச்சர் நீக்கப்பட்டிருக்கிறாரு பதவியில இருந்து. இன்னைக்கு பாஜக இன்னைக்கு ஒரு குழப்பமாயி இன்னைக்கு புது தலைவர் வந்திருக்கிறார். அதே மாதிரி ஏற்கனவே அதிமுக இருந்த பிளவுகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆனா தேமுதிக நாங்கள் உறுதியாக எடுத்து வைக்கின்ற ஒரு ஸ்டெப்பும் நாங்க யோசிச்சு தெளிவாக எங்கள் கட்சியின் வளர்ச்சியை மட்டும் போக்கஸ் பண்ணி நாங்க போயிட்டு இருக்கோம். அதற்கு பத்திரிகையாளர்களாக நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தவறான செய்திகளை யூகங்களின் அடிப்படையில் பரப்ப வேண்டாம் என்று